அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அற்புதம் ஜோதி ராம் சந்தோஷ். நம்ம சேனலில் புதிய முயற்சியாக ஜோதிடம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் அப்லோடு செய்யப்பட்டுள்ளது. முதலாக மேஷராசி மற்றும் ரிஷபராசிக்கு உண்டான ஜூலை மாத பலன்கள் அப்லோட் செய்யப்பட்டுள்ளது. இது 3வது வீடியோவாக மிதுன ராசிக்கு உண்டான ஜூலை மாத பலன்களை பார்க்கக்கூடிய அமைப்பு. முதலாக மிதுன ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் தொடக்கத்திலே லக்னாதிபதியான புதனானவர் 2ஆம் வீட்டில் தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் அமைந்துள்ளார். நல்ல ஒரு தனப்பிராப்தி, நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலை, நல்ல ஒரு நிம்மதியாக போகக்கூடிய அமைப்பு. அதே போல் மாதத்தின் பிற்பகுதியான ஜூலை மாதம் 15க்கு பிறகு சூரியன் சுக்கரன் புதன் சேர்க்கை 2ஆம் வீட்டில் இருப்பதால் தந்தையினால் நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் மனைவியினாலோ கணவனாலோ நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு. அதே போல் தாய் மாமன் வழி சொந்தங்களால் நல்ல ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு மிதுனராசியாக இருக்குது. அதே தாயினுடைய ஆரோக்கியத்தில் கடந்த சில நாட்களாக இருந்து வந்த சில பல கோளாறுகள் எல்லாமே நல்லபடியாக நிவர்த்தியாகி தாய் நல்லபடியாக குணமாகக்கூடிய நல்ல அமைப்பாக உள்ளது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எவ்வளோ நாள் இருந்து வந்த அந்த நிதான தன்மையெல்லாம் இப்போ நல்லபடியாக மாறி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காணக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஜூலை மாதம் அமைந்துள்ளது. தங்களினுடைய குழந்தைகளால் நல்ல ஒரு பெரு புகழ் சந்தோஷத்தை அடையக்கூடிய மாதமாக ஜூலை மாதம் அமைந்துள்ளது. வெளி மாநிலம் வெளிநாடு வேலை வாய்ப்பெல்லாம் தேடக்கூடிய மிதுன ராசிக்காக நல்ல அமைப்பாக உள்ளது. 6, 8, 12 3 இடமே நல்ல சுபத்துவமாக குருவின் பார்வையில் மிகுந்த சுபத்துவமாக உள்ளது. அதே போல் ஜூலை 15க்கு பிறகு எந்த விதமான விசா பிரச்சனையாகட்டும், இமிக்ரேஷன் ப்ராசஸ் ஆகட்டும் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. இந்த வருடத்தின் கடைசிக்குள்ளவே வெளிநாட்டு வாய்ப்புக்குண்டான வேலைகளை செய்யவும் நல்லபடியாக போய் வெளிநாட்டில் போயிட்டு வேலையில் உட்காரக்கூடிய நல்ல அமைப்பாக உள்ளது. அதே போல் நீங்கள் கொஞ்சம் கவனம் தர வேண்டிய விஷயம் என்னென்னா, தந்தையாரின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகமான கவனம் தர வேண்டியதா. ஏன்னா அடுத்த வருடம் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி கூட தந்தைக்கு உண்டான பாதிப்பாக தான் உள்ளது. அதனால் நீங்கள் தந்தையாக்கு நல்ல சிகிச்சை ஆகட்டும், நல்ல ஹெல்த் செக்கப் ஆகட்டும் நீங்கள் எல்லாம் பார்த்துக்க வேண்டியது மிகுந்த அவசியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல் 12ஆம் வீட்டில் மாதத்தின் பிற்பகுதியான ஜூலை மாதம் 15க்கு பிறகு குரு செவ்வாயின் செயற்கை குருமங்கள யோகத்தில் உள்ளது. லாபாதிபதி விரயஸ்தானத்தில் 12ஆம் வீட்டில் இருப்பதால் லாபமும் உண்டு, அதுக்கேற்றாப்புல செலவும் உண்டு. அதிகமான நல்ல செலவுகள் செய்யக்கூடிய நல்ல மாதமாக அமைந்துள்ளது. வண்டி வாகனம் வாங்குவதாகட்டும் அல்லது வீடு மனை வாங்குவதாகட்டும் நல்ல அமைப்பாக இந்த ஜூலை மாதம் அமைந்துள்ளது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் சந்திராஷ்டமமாக 21, 22, 23ஆம் தேதி காத்தால 9 மணி அளவுள்ள சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. இந்த 3 நாட்கள் எந்த விதமான புதிய முயற்சியாகட்டும், நல்ல விஷயங்களுக்குண்டான ஸ்டார்ட் ஆகட்டும் செய்யாமல் இருப்பது மிகுந்த நல்லதாக அமையக்கூடியது. இந்த ஜூலை மாதமானது மிதுன ராசிக்காரர்களுக்கு 185% நல்ல பலன்களை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. நீங்கள் கொஞ்சம் கவனம் தர வேண்டிய விஷயம்னா தந்தையாரின் ஆரோக்கியம், அதில் நீங்கள் மிகுந்த கவனம் தர வேண்டியது மிக முக்கியமாக உள்ளது. அதே போல் குலதெய்வ கோயிலுக்காகட்டும், கோயில் ஸ்தலங்களுக்காகட்டும் போக வேண்டியதுக்கு தான் பிளான் செய்வீங்க. அது கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் தடையாகக்கூடிய அமைப்பாக தான் உள்ளது. பகவான் நல்லபடியாக போய் பிரார்த்தனை பண்ணிக்காங்க, போயிட்டு வரணும்னு பிரார்த்தனை பண்ணிவிடுங்க, நல்லபடியாக போவீங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதமானது நல்ல ஒரு வெற்றிகரமான மாதமாக அமையும் என்று பகவானை பிரார்த்தனை பண்ணிக்க. நம்ம சேனலை பார்க்கக்கூடிய அனைவருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம யூடியூபோடைய அனலிஸ்ட்டில் 23% தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்ட்டு காட்டுது, பாக்கி 77% சப்ஸ்கிரைப் பண்ணலை. அனைவருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 4 பேருக்கு இந்த ராசி பலன் வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அதே போல் உங்களோட தனிப்பட்ட கேள்விகளாகட்டும் கருத்துக்களாகட்டும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.